ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்புக்கான 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான முக்கியமான 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லா கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான தமிழ் 3 கொஸ்டின் பேப்பர் 2022, 23 அண்ட் 24 3 வருஷம் நடந்த முக்கியமான கேள்விகள். நம்ம இதை படித்தாலே போதுமானது. எக்ஸாமில் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் 50க்கு 40 மார்க்காவது வாங்கலாம். ஏன்டா இதுலேருந்து தான் கேட்பாங்க. இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? நம்ம சேனலில் ஒரு செல்வராஜ் என்ற நண்பர் கொஸ்டின் கேட்டார். சார் 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான கொஸ்டின் போடுங்க 9th ஸ்டாண்டர்டு. ஸோ அவருக்காகவும் இது 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்காகவும் இது நம்ம பதிவுப்படுகிறது. வேறு எதாவது கொஸ்டின் வேண்டாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம போட்டுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? 50 மார்க் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு 6 மார்க். சரிங்களா? 6 கொஸ்டின் தான் 1 வேர்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின் 3 கேட்குறாங்க. குறுகிய விடை தேர்க 3 மட்டும் எழுதணும். பெண்கள் உயர்கல்வி கற்று சிறப்படைந்துள்ளனர். விடைக்கேற்ற வினா அமைக்க. சரிங்களா? சோழர் காலத்தில் கற்சிற்பங்கள் அமைக்கும் முறை வளர்ச்சி பெற்றது. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? உலகிற்கு அச்சாணியாக இருப்பவர் யார்? பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன? அதுக்கடுத்து ஒரு 3 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அது நம்ம என்ன சொல்லுவோம், இலக்கணம். அதுலேருந்து கேட்கக்கூடியது. அது 3 மார்க். அது 2 மார்க் கொஸ்டின் 3 எழுதணும். சரிங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். சரிங்களா? அது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இது கடைசி 14 பாருங்கள். இடைச்சொற்களை கொண்டு நிறைவு செய்க. பெண்களை படிக்க வைக்காத காலத்தில் பெண்குலம் டேஸ் பெருமை சேர்க்கும்படி. இது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அது கிராமர், அதாவது இலக்கணம். அதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தோமாக்கும் 3 மார்க் கொஸ்டின்ஸ். சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக. ஆண்டாளின் கனவு காட்சியை எழுதுக. குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. பூவாது என தொடங்கும் சிறப்பஞ்ச மூல பாடலை எழுது. சரிங்களா? சிறுவஞ்ச மூல பாடலை எழுது. அதாவது பாருங்கள், இதே தான் நெக்ஸ்ட்டும் கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஸோ எந்த கேள்வியும் மிஸ் பண்ணாதீங்க. அண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு முக்கியமான கேள்வி. நீ சென்று வந்த பயணத்தில் கண்டு கழித்த காட்சிகளை உன் நண்பனுக்கு கடிதமாக எழுதுக. உன் நண்பனுக்கு ஒரு லெட்டர். சரிங்களா? இந்த காட்சியை பார்த்து கவிஞர் எழுதணும். அதுக்கடுத்து இந்த பாராகிராஃபை படிச்சுட்டு இதுலேருந்தே இருக்கும் ஆன்சர். இந்த பாராகிராஃப் 2 டைம் படிங்க, உங்களுக்கு புரியும். இந்த சிறுகதை என்பது எது? சிறுகதை என்றால் சிறிய கதை என்று கொடுக்க பாருங்கள். சிறுகதை என்பது சிறிய கதையாகும் அப்படின்ட்டு நீங்கள் இதுலேருந்தே ஆன்சர் நம்மளுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாநாயம் பாராட்டுக. அதுக்கடுத்து புக் மார்க் கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க. நூல்கள் ஆகிய குறிப்பு அண்ணாவின் வானொலி உரையால் வெளிப்படுகின்றன. கருத்துக்கள் யாவை? சரிங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 நம்ம 1 எழுதுனா போதுமான 8 மார்க். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2023க்கான முக்கியமான கேள்விகள் சேம் 50 மார்க் கேட்டிருக்காங்க. 9ஆம் வகுப்பு மாணவர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும். ஓகே, 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 மார்க் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி 7 மார்க். அதுக்கடுத்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது? நீங்கள் மிகவும் விரும்பி படித்த நூல்கள் யாவை? சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? நடுக்கல் என்றால் என்ன? இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? இடியுரல் பெருங்கடல் இலக்கண குறிப்பு தருக. தலை என முடியும் திருக்குறளை எழுதுக. சரிங்களா? அதுலேருந்து ஒரு சில கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கவே கேட்டிருக்காங்க. நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி திரும்பி கேட்டிருக்காங்க. ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக. இந்த ஆண்டாள் பற்றி கேட்குறாங்க. அந்த கேள்வி முக்கியமானது. கைப்பிடி என்ன சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுது. பூவாது காய்க்கும் என தொடங்கும் சிறு பஞ்ச மூலப்பாடலை அடிப்படையாக எழுது. இந்த நம்ம லாஸ்ட்டு 2022 கேட்டிருந்தாங்க, 23 கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். யூ ஹாவ் டு ஸ்டடி வெரி வெல் அண்ட் ரீட் த ஆல் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துவாங்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். பவள விழிதான் பரிசு
உரியவள் பிழை நீக்கி எழுதணும். சரிங்களா, இதில் என்ன தப்போ அதை எழுதணும். அதுக்கடுத்து தமிழ் வாக்கியத்தில் எழுதணும். அதாவது கலைச்சொல் தருக. வாலண்டியர் சென்டென்சஸ். வாலண்டியர்னா தானாக வருவது, சென்டென்ஸ்னால் ஒரு வாக்கியம். மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. சரிங்களா, எட்டாக்கனி எடுப்பார் கைப்பிள்ளை. மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுங்க. நேற்று தென்றல் காற்று அடித்தது, அணில் பழம் சாப்பிட்டது. சரிங்களா, அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். அது கேட்டதே கேட்டிருக்காங்க. அங்கே 8 மார்க் கேட்டிருந்தாங்க. நூலகம் நூல்கள் ஆகிய குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவை? இது முக்கியமான கேள்வி. இது 5 மார்க்னா 8 மார்க் ரெண்டுலையும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி படிப்பு 10 படிகங்களை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம் எழுதுக. சரிங்களா, இந்த நூலகத்தை பற்றி தான் கடிதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை எழுதுக. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க. அப்படியே தான் கேட்டிருக்காங்க. இந்த பெண்களை பற்றி கன்ஃபார்மாக வரும். சரிங்களா, இது நம்மளுக்கு அரையாண்டு தேர்வுகளுக்கும் வரும். இந்த நீங்கள் அறிந்த சாதனை பெண்களை பற்றி இந்த கேள்வி செகண்ட் மிட்டமும் கேட்பாங்க, அரையாண்டுக்கு வருவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் மிட்டமே நல்லா படித்தா அரையாண்டுக்கு ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஜஸ்ட் வெயிட் எ செகண்ட். அண்டு நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 2024. சரிங்களா, 2024 நடந்த 3வது பாடல் கொஸ்டின் பேப்பர். அது கேட்டதே தான் கேட்டிருக்காங்க. திரும்பி இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேள்வி வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, 2ஆம் இடைப் பருவத்தேர்வு 2024 10 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு 10 ஒன்வேர்டு 50 மார்க்கான 10 ஒன்வேர்ட்ஸ். சரிங்களா, அதிலே கொடுத்துருக்கு மேக்ஸிமம். அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் 3. சரிங்களா, நடுக்கல் என்றால் என்ன? மூவாது மூத்தவர் நூல் வல்லார். உணர்த்து பொருளை குறிப்பிடுக. நீங்கள் விரும்பி படித்த நூல்கள் யாவை? தூண் முடியும் குரல்களை எழுது. அதாவது இந்த நீ விரும்பி படித்த நூல்கள் இது ஓயாமல் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். மரபுகளை நீக்கி எழுதுக. சரிங்களா, இடிகுரல் பெருங்கடல் இலக்கண குறிப்பு தருக. கலை சொல் தருக. சென்டென்ஸ் மெலடி பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். குழலியும் பாடத் தெரியும். சரிங்களா, அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். சங்ககால பெண்பார் புலவர் பெயர்களை குறிப்பிடுக. ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள 2 உவமைகளை எடுத்து காட்டுக. பூவாது காய்க்கும் என தொடங்கும் சிறுபஞ்ச மூலம் பாடலை எழுதுக. அந்த பூவாது காய்க்கும் அந்த கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. அதுதான் நம்மளுக்கு மெயினாக தெரியுது. ஸோ அதை பார்த்து படிச்சுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்த்தோமாக இலக்கணம் தான். 2 வினாக்களுக்கு மட்டும் இடையளிக்கணும். சரிங்களா, கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அதை ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. தெரியுங்களா, அதுக்கடுத்து மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. குடும்பிடி மௌதாளத்துடன் ஆகாய தாமரை. சரிங்களா, ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான் இது. பாருங்கள், பிக் கொஸ்டின், அதாவது 4 மார்க் கேள்வி. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடங்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம் எழுது. ஏற்கனவே கேட்ட கேள்வி. ஸோ இது நீங்கள் எந்தவே படித்தா நீங்கள் 50க்கு 40 மார்க் கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம். இந்த காட்சியை பார்த்து கவிஞர் எழுதணும். சரிங்களா, இது பாருங்கள், நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்தியினை விவரிக்க. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அறிந்த சாதனை பெண்கள் இதுதான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அந்த சாதனை பெண்களை பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது அரையாண்டு பொதுத் தேர்வு, அதாவது அரையாண்டு தேர்வுக்கும் 9ஆம் வகுப்புக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 1, 2, 3 அண்டு 5 மார்க், 4 மார்க் அண்ட் 8 மார்க். டோட்டல் 50 மார்க் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம சேனலில். அண்டு தேங்க்யூ ஃபார் அவர் செல்வராஜ். உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN Study Guide. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.